guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா டே இன் மை லைஃப். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. காலையில இருந்து என்னோட வர்க் இவன் இங்க பாரு எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே vlog பண்ணல. என்னன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்றேன் அப்படின்றத நாங்கள் வந்து குட்டி vlog பண்ண போறோம். இங்க பாரு அம்மாட்ட சொல்லு. அவன் பார்க்க மாட்டான். ஓகே, நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இவன் தூங்கி எழுந்திரிச்சிட்டா நாங்கள் வந்து கீழே வாக்கிங் போக போகிறோம். அப்போ வந்து ஃபோன் கொண்டு போக முடியாது, இவனை பிடிச்சிட்டு ஃபோன் கொண்டு போனால் அவ்வளோதான். அதனால் ஃபோனை வந்து வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ரிமைனிங் பார்க்கலாம். பை பாய். நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். தம்பிக்கு வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து குளிக்க தண்ணி வச்சாச்சு. ஆஃப் பண்ணிடலாம், கொதிச்சிருச்சு. தம்பிக்கு வந்து குளிக்க தண்ணி வச்சாச்சு, மசாஜும் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அவனுக்கு குளித்து தூங்க வச்சுட்டு தான் எனக்கு மற்ற வேலையை பண்ண முடியும். மண்டையை பாரு, மசாஜ் பண்ணி நிற்க வச்சிட்டேன், விளையாடிட்டே இருக்கான். சரி வா குளிச்சிடலாம். குளிச்சோன்னு தூங்க வச்சுட்டு அம்மாவுக்கு வேலை இருக்கு. வா 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 குளிச்சு அழுமுஞ்சு குளிச்சாச்சு, தூங்க போகிறோம். ஆமாடா, தூங்க போகிறோம். இவனை தூங்க வச்சாதான் எனக்கு வேலையே நடக்கும். வாடா. ஒரு வழியாக தூங்கிட்டான். இப்போ போய் நான் குளிச்சு லஞ்செலாம் சாப்பிட்டு ஒர்க் வேறு இருக்குது, அதை வேறு பார்க்கணும். அவனை வந்து நான் காலையிலேருந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியல. இன்னிலேருந்து தான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். காலையில் எழுந்திரிச்சு டக்குனு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆகி சாப்பிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். என்னால் ஒரு டைமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சு பேக் பண்ணி தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். அவன் தூங்கும் போது அந்த மாதிரி கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் போது மட்டும்தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து ரொம்ப இன்னும் டீப்பாக ஒர்க் ப்ராஜெக்ட்குள்ளே போகலை. அதனால் கொஞ்சம் ஓகேவாக மேனேஜ் பண்ண முடியுது. அவன் அதுக்குள்ளே போய் நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அங்கே பேசிகிட்டே இருக்கும் போதே தம்பி எழுந்திரிச்சிட்டான். சின்ன வேகமாக வந்து இது வந்து பேரிக்காய் பியர் நான் வந்து தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். அவனுக்கு பசிக்கும் போது சாப்பாடு கொடுக்க சீக்கிரமாக வெந்துட்டோடனே அவனுக்கு அரைச்சி சாப்பாடு கொடுத்தோம். உன்னை தூங்க வச்சுட்டு தானே வந்து எவ்வளோ நேரம் தூங்கினேன்? ஆட்டுறதெல்லாம் அப்புறமா பண்ணு. எவ்வளோ நேரம் தூங்கினேன் சொல்கிறா? இன்னும் நான் லஞ்சு கூட சாப்பிடல. லஞ்சு கூட சாப்பிடலாமா தெரியுமா? இப்போ அவனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி அவனுக்கு ஊட்டி நான் சாப்பிட்றதுக்குள்ளே விடிஞ்சிரும். நேராக வேறு உட்கார ட்ரை பண்ணுறான், அதனால் ரொம்ப அலம் பண்ணுறான். தம்பி அப்போயே அரைச்சிட்டு வரேன். எப்படி பண்ணுறான் பாரு. ஸ்டடி உட்காந்துட்டியா? சூப்பர் சூப்பர். நாங்கள் எப்போவுமே இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம். சும்மா இப்படி வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு ரெடி, ஆளும் ரெடி. கூடவே அவங்க அப்பாவும் வந்து லஞ்ச் சாப்பிட்றாரு. நான் மட்டும்தான் இன்னும் சாப்பிடாமல் இருக்கேன். இவனுக்கு கொடுத்துட்டு இவனை செட்டில் பண்ணிவிட்டு சாப்பிட்டு திருப்பி நான் போய் வேலை செய்யணும். தட்டாத வெற்றிகரமாக நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம சாதிச்சிட்டோம். ஹாய் சொல்லு. பார்க்குற மூஞ்சில் ஒரு குத்து. ஓகே, சாப்பிட்றையோ இல்லையோ நல்லா விளாட மட்டும் செய்கிற. சரி வா போகலாம். தம்பி இங்கே பாருடா, இங்கே ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சரி என்னமோ பண்ணிட்டு போ கொஞ்ச நேரம். இங்கே பாருப்பா, முடிஞ்சது. அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி இருந்தான். ஆனால் தூங்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் போய் மடியில் தூங்க வைப்பேன், திருப்பி எந்திரிச்சிடுவான். ஊஞ்சலில் போடவே எந்திரிச்சிடுவான். ஒரு 1/2 hour தூங்கினான். அதுக்குள்ளே என் வேலையும் முடிச்சுது. இனி போய் நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணணும், அது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். இவனுக்கு பார்க்கணும். சரி நம்ம வந்து இப்போது சமைக்க போகலாம். திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா டின்னர் ரெடி பண்ணலாம். மில்க் பிக்கீஸ் சாப்பிட போகிறேன். இவருக்கும் வேலை முடிஞ்சது. தம்பி விளையாடிட்டு இருக்கான். நான் போய் பிஸ்கெட் சாப்பிட்றேன். ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே, அதுவும் ஒரு 7 மணிக்கு தான் அவருக்கு வேலை முடிஞ்சது. தம்பி அம்மா பிஸ்கெட் சாப்பிட போகிறேன். வேணுமா? ஐயோ இப்படி காட்டினா இது ப்ரமோஷன் நினச்சிட போகிறாங்க. இல்லை, இது நான் சொந்தமாக வாங்கியிருக்கேன் சாப்பிட. வா தங்கம் போகலாமா? கடைக்கு போகலாமா? வா. ஈவினிங்கே வாக்கிங் போகலாம். அந்த டைமில் தான் போய் தூங்கினேன். ஒரு பேப்பர் கிடச்சிடக்கூடாது. வெறி பிடிச்சவ. சொன்ன மாதிரி கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும், போய் வாங்கிட்டு வரோம். இவனையும் வாக்கிங் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஈவினிங் ஆனால் தூங்கிட்டா, அதனால இப்போ வந்து இவனையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ தான் நம்மளால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். தலைக்கு ஏதாவது எடுத்துக்கலாம். போகலாமா? அங்கே போனால் நான் வந்து மைக்கு இப்போவே கழட்டி வைக்கிறேன். அங்கே போனால்
என்னால யூஸ் பண்ண முடியுமா தெரியல. அதனால ஃபோன் இங்கே வச்சு நம்ம போயிட்டு வந்துடலாம் டக்குன்னு. ஓகே யோ யோ சரிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு பிரியாணி செய்யலாம். அந்த பிரியாணி செய்யற இங்க இருக்க பிரியாணி செய்யற வீடியோலாம் சேர்த்து எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு குழந்தைய வச்சுட்டு இவ்வளோலாம் ஆசைப்படக்கூடாது. என் வீடியோக்கு ஃபினிஷிங்கே குடுக்க முடியாம இருக்கு. வந்தோனே செம்மையா அழுக ஆரம்பிச்சுட்டான். போய் அவன 1 மணி நேரம் மடியில உட்கார வச்சு, தூங்க வச்சு இப்பதான் போட்டு வந்தேன். அதுக்குள்ளயும் இவரு பிரியாணி செஞ்சு வச்சுட்டாரு. இப்ப சாப்பிட்டுட்டு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளயும் சீக்கிரமா போய் தூங்க போறோம். இவரு வந்து இவரோட ஸ்பெஷல் பிரியாணி. செம்மையா இருக்கு ஸ்மெல்லு. ஆக்சுவலா இது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சேன். அதனாலயே என்னமோ எடுக்க முடியாம போயிடுச்சு. இதே மாதிரி நான் டெய்லியும் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸா எடுத்து ஒரு vlog மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை. குட் நைட்.